வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்மை அறியாமலேயே நம் மனதிற்குள் வந்து நம்மை பாதிக்கின்ற ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவலைப்படுவது. இது நம் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக உள்ளது. கவலைப்படுவது நம்மை அதிகமாகவே பாதிக்கிறது. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும் என நீதிமொழிகள் 12:25 கூறுகிறது. மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என நீதிமொழிகள் 15:13 கூறுகிறது. அதாவது உள்ளம் உடையும். எனவே இந்த கவலை, ஆன்சைட்டி, பதஷ்டப்படுவது மனசோர்வை கொண்டு வருகிறது, உள்ளத்தை உடைக்கிறது. இதை நாம் எப்படி மேற்கொள்வது? வேதம் என்ன ஆலோசனைகளை கூறுகிறது? சங்கீதம் 42:11 இவ்விதமாய் வாசிக்கிறோம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதும்போது அவருக்கு நிறைய கவலைகள், போராட்டங்கள் இருந்தன. அவர் வாழ்வில் பதட்டமான நேரங்கள் இருந்தன. ஆனால் அவைகளுக்கெல்லாம் இங்கே பதில் சொல்லுகிறார். கவலைப்படும் நேரங்களில் முதலாவது சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ரியலைஸ் யுவர் சிச்சுவேஷன். தாவீது இங்கே தனக்குள் பேசுகிறார். ஏன் கலங்குகிறாய்? இந்த சூழலில் ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்ற தேவையை புரிந்து கொள்கிறார். நான் எங்கே இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளும் போதுதான் உதவியை தேட முடியும். ஆன்சைட்டி, பதட்டம் என்பது கவலையும் பயமும் சேர்ந்த ஒரு கலவையாகும். எதற்காக இந்த கவலை என்பதை புரிந்து கொள்வோம். தெளிவாக பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் போதுதான் அதை குறித்து ஆண்டவரிடம் பேச முடியும். இரண்டாவதாக, ஆண்டவர் மட்டுமே உதவ முடியும் என நம்ப வேண்டும். ரெகக்னைஸ் யுவர் ஹெல்ப் இன் காட். தேவனை நோக்கி காத்திரு. புரிந்து கொள்வது மட்டுமல்ல, என் நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்கிறது என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். வேறு யாரும் எனக்கு உதவ முடியாது, என் நம்பிக்கை ஆண்டவர் மேலே உள்ளது. வேதம் சொல்கிறபடி ஆண்டவருக்கு தெரியாமல் ஒரு தலைமுடியும் கீழே விழுவதில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும், நம் பிரச்சனைகள் உட்பட, தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் 121 சங்கீதம் 2 வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று கூறுகிறார். உதவிக்கு யாரை அணுகுகிறோம் என்பதுதான் முக்கியம். மூன்றாவதாக, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். ரிஜாய்ஸ் இன் யுவர் சேவியர் அண்ட் காட். என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஜெபத்திற்கு பதில் கிடைத்த பிறகு இதை சொல்லவில்லை. இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையை கடந்து கொண்டிருக்கும் போதே, வெளிச்சத்தை காணாத போதே இவ்விதமாய் தாவீது சொல்கிறார். இவ்வளவு வருடங்கள் என்னை நடத்தியிருக்கிறார். ஆண்டவரின் உண்மையை, மாறாத தன்மையை நினைத்து துதிக்கிறேன். அன்பானவர்களே, பதட்டமான நேரங்களில் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் மட்டுமே உதவ முடியும் என நம்புங்கள். கர்த்தருக்குள் களி கூறுங்கள். கடைசியில் ஒன்றை சொல்லுகிறேன். கடினமான நேரங்களில், நெருக்கடியான நேரங்களில் வெளியே பார்க்காதீர்கள், சோர்ந்து போவீர்கள். உங்களுக்குள்ளேயும் பார்க்காதீர்கள், ஊக்கமிழந்து விடுவீர்கள். மேலே பாருங்கள், பலப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.